இந்தியாவோட அடுத்த கேப்டனா கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஐபிஎல் கப்பையுமே தூக்கி அவர் கையில் கொடுத்துடலாம். ஏன்னா அப்படி தான் இருக்குது அவரோட கேப்டன்சி இந்த சீசனில். ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே எந்த ஒரு டீமுமே 264 ரன்னு சேஸே பண்ணது கிடையாது. ஆனால் இன்னைக்கு பஞ்சாப் 264 ரன்னு சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே பஞ்சாப் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே 6 மேட்ச் தோல்வியடையாத ஒரு டீம் அப்படின்னா அது பஞ்சாப் தான். 7வது மேட்ச் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் டெல்லி தான் பேட் பண்ணாங்க. கேஎல் ராகுலோட 152, நிதிஷ் ராணா ஒரு 91 அப்படின்னு 20 ஓவருக்கு 264 ரன் அடித்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி பஞ்சாப் தோற்றுரும், அந்த ரெக்கார்டும் பிரேக் ஆகிடும்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் வரலாறை மாற்றி எழுதுருவான் தானே உண்மையான தலைவன். இன்றைக்கி ஸ்ரேயஸ் ஐயர் அதை ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. செகண்ட் ஹாஃபில் பஞ்சாப் பேட்ஸ்மேன் பவர் பிளே நல்லா ஸ்கோர் பண்ணாலும் ஃபைனலில் அண்டர் ப்ரெஷரில் ஸ்ரேயஸ் ஐயர் இறங்கி 36 பாலுக்கு 71 ரன் அடித்து சேஸே பண்ண முடியாத ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணி பஞ்சாப்பை வின் பண்ண வச்சுருக்காரு. உலகத்தோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணி, உலகத்தோட பெஸ்ட் ஃபீல்டராகவும் உலகத்தோட பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்தியாவோட அடுத்த கேப்டன் கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் தான் அப்படின்னு. இந்த சீசனில் ஸ்ரேயஸோட கேப்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஐபிஎல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.